வெல்கம் டு த FinApp சாஃப்ட்வேர். இந்த சாஃப்ட்வேர் யாருக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னா பான் புரோக்கர்ஸ். அவங்களுக்கு அந்த சாஃப்ட்வேர் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த சாஃப்ட்வேரில் இருக்கிற ஒவ்வொரு மெனூஸ் பற்றி நான் ஏற்கனவே வீடியோஸ் போட்டிருக்கேன். நீங்கள் அதை போய் செக் பண்ணிக்கோங்க. இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா டேஷ்போர்ட் செட்டிங்ஸ். ஸோ அதெல்லாம் பார்க்க போகிறோம். ஸோ டேஷ்போர்ட் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா உங்களோட ஓவரால் இன்ஃபர்மேஷன்ஸ், உங்களோட அந்த என்னென்ன லோன்ஸ் இது எல்லாத்தோட ஓவரால் இன்ஃபர்மேஷன்ஸை நீங்கள் இங்கே ஒரு ஓவர்வியூ மாதிரி பார்த்துக்கலாம். ஓகேவா? ஸோ ஆக்சுவலாக ஃபஸ்ட் நான் சொல்லிக்கிறேன், இது வந்து ஒரு கஸ்டமைசபிள் ஃபார்மேட் தான். உங்களுக்கு எந்த ஃபார்மேட் உங்களுக்கு வேணுமோ நீங்கள் அந்த ஃபார்மேட்டில் நீங்கள் வந்து கேட்டிங்கன்னா நாங்கள் அது உங்களுக்கு இது பண்ணி தருவோம், சேஞ்ச் பண்ணி தருவோம். இப்போ ஓகே, இப்போ டேஷ்போர்டில் என்னெல்லாம் இருக்குது அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து டோட்டல் இன்ட்ரெஸ்ட் அவுட்ஸ்டாண்டிங், அதாவது கரண்ட்டாக ஆக்டிவில் இருக்கிற லோன்ஸோட டோட்டல் இன்ட்ரெஸ்ட் அவுட்ஸ்டாண்டிங் எவ்வளவு அப்படிங்கிறது நீங்கள் இங்கே பார்த்துக்கலாம். அப்புறம் கிராஸ் வெயிட், டோட்டல் கிராஸ் வெயிட் எவ்வளோ இருக்குது அப்படிங்கிறது நீங்கள் பார்த்துக்கலாம். டோட்டல் சாங்ஷன் அமௌண்ட்டு, ஸோ ஆக்டிவ் லோனோட சாங்ஷன் அமௌண்ட்டை நீங்கள் பார்த்துக்கலாம், டோட்டல் அமௌண்ட் பார்த்துக்கலாம். அப்புறம் டோட்டல் ரீப்ளேஜோட டோட்டல் பார்த்துக்கலாம். அப்புறம் லாஸ்ட் மந்த் டோட்டல் ப்ராஃபிட், ஸோ அது எல்லாமே நீங்கள் இங்கே பார்த்துக்கலாம். ஓகேவா? அப்புறம் இங்கே ஒரு பை சார்ட் இருக்குது. இது வந்து லாஸ்ட் 7 days ரெவென்யூ, உங்களோட லாஸ்ட் 7 daysல உங்களோட ரெவென்யூ பேஸ் பண்ணி ஒரு பை சார்ட் வந்து உங்களுக்கு ஷோ ஆகுது. உங்களுக்கு இது டவுன்லோட் பண்ணும் அப்படின்னாலும் கூட நீங்கள் பிடிஎஃப்லேயோ எக்ஸல்லையோ நீங்கள் டவுன்லோட் பண்ணி நீங்கள் அதை பார்த்துக்கலாம். அதுக்கப்புறம் இந்த சைடு இருக்கு என்னன்னா டாப் கிளைண்ட்ஸ், அதாவது ஒரு டாப் 5 கிளைண்ட்ஸ் இருக்காங்கன்னா அவங்களோட ரெவென்யூ பேஸ் பண்ணி டாப் 5 கிளைண்ட்ஸ் வந்து உங்களுக்கு இங்கே ஷோ ஆகுது. ஸோ ஒவ்வொரு கிளைண்ட்டும் டோட்டல் ரெவென்யூ, அவங்க அந்த லோன் மூலமாக உங்களுக்கு எவ்வளோ ரெவென்யூ வந்திருக்கு அப்படிங்கிறத நீங்கள் இங்கே பார்த்துக்கலாம். ஸோ இங்கேயும் அதே மாதிரி தான். ஸோ நீங்கள் எது எக்ஸல்லையோ பிடிஎஃப்லையோ நீங்கள் மாற்றினா கூட நீங்கள் மாற்றிக்கலாம். ஓகே, கீழே வந்து பார்த்தீங்க அப்படின்னா லாஸ்ட் 100 days டேர்ன் ஓவர், 100 days டேர்ன் ஓவரில் உங்களோட எப்படி இருக்குது அப்படிங்கிறத ஒரு சார்ட் வைஸாக நீங்கள் பார்த்துக்கலாம். ஓகேவா? அதுக்கப்புறம் அதர் பேங்க் லோன் நோட்டிஃபிகேஷன், அதாவது நீங்கள் ரீப்ளேஜ் லோன் போடுவீங்களா அதோட நோட்டிஃபிகேஷன்ஸை வந்து இங்கே நீங்கள் பார்த்துக்கலாம். அதுக்கப்புறம் இதில் வந்து பார்க்குறீங்க அப்படின்னா கோல்டு லோன் வர்சஸ் ரீப்ளேஜ், ஸோ ரெண்டுக்கும் உள்ள எப்படி இருக்குது அப்படிங்கிறத வந்து நீங்கள் ஒரு சார்ட் பேசிஸில் வந்து நீங்கள் கோல்டு லோனுக்கும் ரீப்ளேஜுக்கும் உள்ள இதை வந்து நீங்கள் சார்ட் பேசிஸில் நீங்கள் பார்த்துக்கலாம். தென் சாங்ஷன் அமௌண்ட்டு, உங்கள் சாங்ஷன் அமௌண்ட்டையும் நீங்கள் வந்து இங்கே பார்த்துக்கலாம், சார்ட் வைஸாக நீங்கள் பார்த்துக்கலாம். ஸோ நான் திரும்பவும் சொல்கிறேன், இது வந்து உங்களுக்கு இந்த செட் இது எல்லாமே கஸ்டமைசபிள் தான். உங்களுக்கு வந்து இதை நீங்கள் சேஞ்சஸ் பண்ணணும், எனக்கு இந்த மாதிரிலாம் இருக்கணும், இந்த இதெல்லாம் வேணும் அப்படின்னு நீங்கள் கேட்டாலும் கண்டிப்பாக நாங்கள் உங்களுக்கு வந்து சாஃப்ட்வேரில் சேஞ்ச் பண்ணி தருவோம். ஓகே, நெக்ஸ்ட்டு வந்து நம்ம என்ன பார்க்குறோம் அப்படின்னா ரிப்போர்ட்ஸில் பார்த்தீங்கன்னா லோன் ரிப்போர்ட்ஸ், ப்ராஃபிட் ரிப்போர்ட்ஸ், பிளெஜ் ரிப்போர்ட்ஸ் அப்படிலாம் இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு நம்ம லோன் ரிப்போர்ட்ஸ் பார்ப்போம். லோன் ரிப்போர்ட்ஸில் வந்து என்ன அப்படின்னா இப்போ சூஸ் ரிப்போர்ட்டில் போனீங்கன்னா க்ளோஸ் டவுன் ரிப்போர்ட்டு, கோல்டு லோன் வர்சஸ் ரீப்ளேஜ் லோன், கிராஸ் வெயிட் ரிப்போர்ட்டு, ஸோ இண்டிவிஜுவலாக தனித்தனியாக உங்கள் லோன் ரிலேட்டடாக எல்லா ரிப்போர்ட்ஸுமே வந்து உங்களுக்கு இங்கே ஷோ ஆகும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் க்ளோஸ் டவுன் ரிப்போர்ட் அப்படின்னு நான் எடுத்துக்கிறேன். ஸோ இதில் வந்து ஃப்ரம் டேட்டு, எந்த டேட் வேணுமோ நீங்கள் அந்த டேட்டை வந்து நீங்கள் இது பண்ணிக்கலாம். டேட்டு உங்களுக்கு எப்படி டேட் வேணுமோ அந்த டேட்டை நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். இல்லை நீங்கள் கிரிட் வியூ அப்படின்னு கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கிரிட் வியூவில் வரும். டெக்ஸ்ட் வியூ கொடுத்தீங்கன்னா டெக்ஸ்ட் ஃபார்மேட்டில் உங்களுக்கு வியூ ஆகும். இப்போ உங்களுக்கு எல்லாமே அந்த க்ளோஸ் லோன் ரிப்போர்ட் வந்து போன ஒரு மந்த்துக்கு வச்சு உங்களுக்கு டீட்டெயில்ஸ், ஓவரால் டீட்டெயில்ஸ் எல்லாமே உங்களுக்கு இங்கே வந்து ரிப்போர்ட்டாக உங்களுக்கு ஷோ ஆகுது. இதுலேயும் அதே மாதிரி தான், அந்த 3 டாட்ஸ் இருக்கு இல்லையா, இது நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா எக்ஸலில் நீங்கள் எக்ஸ்போர்ட் பண்ணிக்கலாம், பிடிஎஃப்ல நீங்கள் மாற்றிக்கலாம், சிஎஸ்சி ஃபார்மேட்டில் எக்ஸ்போர்ட் பண்ணாலும் எக்ஸ்போர்ட் பண்ணிக்கலாம், டெக்ஸ்ட் ஃபார்மேட்டில் வேணாலும் நீங்கள் எக்ஸ்போர்ட் பண்ணி பார்த்துக்கலாம். ஓகே, நெக்ஸ்ட் நம்ம பார்க்குற ரிப்போர்ட்ஸ் வந்து ப்ராஃபிட் ரிப்போர்ட்ஸ். ப்ராஃபிட் ரிப்போர்ட்ஸில் வந்து என்ன இருக்குன்னா 2 இருக்குது. ஒன்று வந்து ப்ராஃபிட் ரிப்போர்ட்ஸ், இன்னொன்று ப்ராஃபிட் ரிப்போர்ட் இண்டிவிஜுவல். ப்ராஃபிட் ரிப்போர்ட் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா மந்த் வைஸாக உங்களுக்கு ரிப்போர்ட் வரும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்து இப்போ ஃப்ரம் டேட்டில் வந்து ஜனவரின்னு கொடுக்குறேன், டூ டேட்டில் வந்து இன்னைக்குள்ள டேட்டே இருக்கட்டும், ஓகே, இல்லாட்டா மார்ச் வரைக்கும், ஓகே, நான் கொடுத்துட்டு நான் வந்து கிரிட் வியூ அப்படின்னு கொடுக்குறேன்னா எனக்கு மந்த் பேசிஸில் எனக்கு ப்ராஃபிட் எவ்வளோ வந்திருக்கு அப்படிங்கிறது எனக்கு இங்கே ஷோ ஆகுது. சேம் அதே மாதிரி தான் உங்களுக்கு இங்கே நீங்கள் எக்ஸல் ஃபார்மேட்லேயோ பிடிஎஃப் ஃபார்மேட்லேயோ நீங்கள் எந்த ஃபார்மேட்டில் வேணாலும் நீங்கள் எக்ஸ்போர்ட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் வந்து ப்ராஃபிட் ரிப்போர்ட், அதுலேயே இண்டிவிஜுவல் இருக்குது. ஸோ இண்டிவிஜுவல் அப்படின்னா தனித்தனியாக செப்பரேட்டாக இப்போ நீங்கள் அதை கொடுத்துட்டு கிரிட் வியூ அப்படின்னு கொடுங்க. ஸோ ஒவ்வொரு லோன் மூலமாக உங்களுக்கு எவ்வளோ ப்ராஃபிட் கிடச்சிருக்கு அப்படிங்கிறத உங்களுக்கு ரிப்போர்ட்டாக வந்து ப்ராசஸிங் ஃபீ, இன்ட்ரெஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு எல்லாமே கிடைக்குது. ஓகேவா? ஸோ இது மூலமாக நீங்கள் ப்ராஃபிட் ரிப்போர்ட் இண்டிவிஜுவல் தனித்தனியாக நீங்கள் ஒவ்வொரு லோன் வச்சு நீங்கள் பார்த்துக்கலாம். ஓகே, நெக்ஸ்ட் வந்து பிளெட்ஜ் அண்ட் ரீடீம் ரிப்போர்ட்ஸ். இது வந்து ஒரு கஸ்டமர் எங்கிட்ட கேட்டாங்க, ஸோ அவங்களுக்காக நாங்கள் இதை செஞ்சு கொடுத்தோம். ஸோ பிளெட்ஜ் புக்கு, பிளெட்ஜ் டே புக்கு, ஸோ பிளெட்ஜ் என்ட்ரி டீட்டெயில்ஸ், இது எல்லாமே வச்சு
நம்ம வந்து ரிப்போர்ட்ஸ் வந்து பார்க்குறது. உங்களுக்கு எல்லா பிரான்ச்சஸ் வேணா எல்லா பிரான்ச்சஸ் செலக்ட் பண்ணிக்கலாம். இல்ல பர்ட்டிகுலர் பிரான்ச் வேணாலும் செலக்ட் பண்ணிக்கலாம். இங்க ஆல் பிரான்ச்சஸ் அப்படின்னு குடுத்துக்கிறேன். இல்ல வந்து மந்த் ஃப்ரம் டேட், 2 டேட் செலக்ட் பண்ணிட்டு நீங்க கிரிட் வியூ அப்படின்னு குடுத்தீங்கன்னா, உங்களுக்கு பிளட்ஜ் வந்து டீடைல்ஸ் வந்து உங்களுக்கு ஷோ ஆகும். ஓகே. இந்த வீடியோல உங்களுக்கு எதுவும் டவுட் இருந்துச்சு அப்படின்னா, நீங்க தாராளமா கமெண்ட் செக்ஷன்ல கேட்கலாம். இந்த சாஃப்ட்வேர் உங்களுக்கு வேணும் அப்படின்னாலும், டிஸ்கிரிப்ஷன்ல எங்களோட கான்டாக்ட் டீடைல்ஸ் இருக்கு. நீங்க அது மூலமா எங்கள கான்டாக்ட் பண்ணிக்கலாம். தேங்க் யூ.